இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். உண்மையிலேயே அந்த போஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. டெக் கேடட் பல்ராஜ் சிங் அவர் வந்து ஷிப்லேயே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவரோட ஃபாதர் விக்ரம் சிங் அந்த போஸ்ட் போட்டிருந்தார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை படிக்கிறதுக்கு. பட் ஸோ ஒரு 4 பேர் ஒருத்தனை ஸ்ட்ரெஸ் பண்ணுறான்னா மிச்சம் 20 பேர் அந்த கப்பலில் இருப்பான். ஸோ அந்த 20 பேர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலான்னு. அதுவும் இல்லைன்னா கப்பலில் எல்லா இடத்துலையுமே நமக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. டிபிஏவுக்கு மெசேஜ் பண்ணலாம், கம்பெனிக்கே மெசேஜ் பண்ணலாம். எனக்கு வந்து கம்பெனியும் ஹெல்ப் பண்ணலை, இதை இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு ஐடிஎஃப் நம்பர் இருக்கும் கப்பலில். இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட் யுகத்தில் ஐடிஎஃப் அட்டாக் பண்ணலாம், டிஜி அட்டாக் பண்ணலாம், எவ்வளவோ இருக்குது. ஒரு சூசைட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கட்ஸ் வேணும். சூசைட் பண்ணுற அளவுக்கு நமக்கு கட்ஸ் இருக்குன்னா, நம்மளை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஏன் நமக்கு கட்ஸ் இல்லை? அந்த மாதிரி தான் நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும். டியர் இன்ஜின் கேடட்ஸ், டெக் கேடட்ஸ், ட்ரெயினிஸ், ஷிப்பில் எப்போதுமே அந்த ஃபஸ்ட்டு ஷிப்பு எல்லாருக்குமே சூப்பராக அமைஞ்சிடாது. ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப முடியல, எல்லாருக்குமே அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் வாட் யூ ஃபேஸ்ட். பட் உங்களால் அதை ஃபேஸ் பண்ணவே முடியல, அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு கெரியரோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது இல்லைன்னா இன்னொரு கப்பல், இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி, இந்த கெரியரே இல்லைன்னா இன்னொரு கெரியர். ஸோ அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். எப்போவுமே ஷிப்பில் இருக்கிற மற்ற ஆஃபீஸர்ஸ் ஜூனியர்ஸை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ இன்ஜின் டீமில் ஒரு பிரச்சனை அப்படின்னா டெக்கில் போய் அவங்க அதை சொல்லுவாங்க. ஸோ டெக் ஆஃபீஸர்ஸ் அதை டேக் கேர் பண்ணுவாங்க. இப்போ டெக் கேடட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்ஜின் சைடில் வந்து சொல்லுவாங்க, இன்ஜின் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் அதை டேக் ஓவர் பண்ணுவோம். இல்லை ஏதாவது ஒரு க்ரூ இல்லை சலூன் டீம் யார்கிட்டையாவது சொல்லலாம், ஷேர் பண்ணிட்டேன். ஆனால் ஒருத்தரை இவ்வளோ கார்னர் பண்ணி சூசைட் கொண்டு போகிற அளவுக்கு பண்ணுறது ரொம்ப தப்பு. அந்த பையன் சூசைட் பண்ணது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது.